வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அதை இந்த மாதிரி பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வாழைத்தண்டை நறுக்கிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க இந்த நார் மாதிரி வரதெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் அந்த நாரை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே நறுக்க நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லாட்டி கலர் மாறிடும். நான் ஃபுல் தண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். அரை கப் பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை குக்கரில் சேர்த்துறேன். இருக்கட்டும். 5 விசிலுக்கு அப்புறமா இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை ஒரு பேன்லேயோ கடாயிலையோ சேர்த்துக்கோங்க. இது தண்ணியோட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அடுப்பில் வெந்துட்டுருக்கும் போதே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. ஒரு மிக்சியில் 7 டிசில் தேங்காய், கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நம்ம வாழைத்தண்டு நிறைய சேர்த்துருக்கனால இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். வாழைத்தண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பருப்பையும் தேங்காய் பேஸ்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒன்று சேர கொதிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை மிளகாய் 2ஆவது நீங்கள் போட்டிங்கன்னா தான் நல்லா காரம் இருக்கும், இல்லாட்டி ரொம்ப சப்புன்னு ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ சேர்க்கணுன்ட்டு இருந்துச்சுன்னா அது சேர்த்திங்கன்னா தான் நல்லா பேலன்ஸ்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடச்ச உளுந்து சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் இதில் 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கூட்டோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைத்தண்டு கூட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை இந்த மாதிரி கூட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது காரக்குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி காரமான குழம்பு பண்ணும் போது இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக பண்ணலாம். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் யாரும் வேணானே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.